இதற்கிடையில் மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஆன்றோர் பெருமக்களே, நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும். இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்த அமைச்சர் மகாராணியை தனிமையில் சந்தித்தார். வணங்குகிறேன் மகாராணி. என்ன அமைச்சரே இந்த நேரத்தில்? தங்கள் அனுமதியின்றி அந்தப்புரத்திற்கு வந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். விஷயம் சற்று விபரீதமானது. அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கு வரவேண்டியதாயிற்று. இருக்கட்டும், அப்படி என்ன விஷயம் அமைச்சரே? சில காலமாக தங்கள் மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் சங்கடத்தை நான் அறிவேன். இனி இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உங்களுக்கென்று பிறந்த மகன்தானே உண்மையான அரச வாரிசு. அவனை அன்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம்? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன் மகாராணி. 12 வருடங்கள் வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகனான ராஜராஜனுடன் ஒன்றி போய்விட்டார் மகாராணி கோப்பெருந்தேவி. தம்பி, அண்ணா, ஐயப்பன் அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள்? சொந்த மகனிற்கு வளர்ப்பு பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா? ஊர் உலகம் என்னை தூற்றாதா? ஆம், இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. என் மகன்தான் அரசாள வேண்டும். இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும். தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாராணி ஒரு நாள் மன்னர் ராஜசேகரனிடம் தன் வயிற்றில் பிறக்காத ஐயப்பனுக்கு எப்படி இளவரசராக முடிசூட்டுவது, மாறாக தான் பெற்றெடுத்த மகனான ராஜராஜனுக்கே இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார். என்ன உளறுகிறார்? உனக்கென்ன புத்தி பேதளித்து விட்டதா? உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன் தான் இந்த அரசின் மூத்த வாரிசு. அவன் அரியணை ஏறுவதுதான் நியாயம். மன்னா, மகாராணியின் வேண்டுகோளை மன்னர் ராஜசேகரன் ஏற்காததால் மகாராணியும் அமைச்சரும் ஐயப்பனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலையை ஐயப்பனுக்கு கொடுக்க திட்டமிட்டார்கள். அதற்காக கோப்பெருந்தேவி பொய்யாக தலைவலி வந்தது போல் நடித்தார். அம்மா, வலி தாங்க முடியவில்லையே. மன்னா, வலி தாங்க முடியவில்லை. வலிக்கின்றது. அரசே, நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புலிப்பாலை கொண்டு வந்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன். அதுவே குணமடைய செய்யும். அப்படியா? புலிப்பாலை எப்படி பெறுவது? யார் கொண்டு வருவார்கள்? தந்தையே, தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன். தந்தையே, பயப்பட வேண்டாம். என்னை காட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள். ஐயப்பனின் தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன்
ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார். இதை கேட்ட அமைச்சரும் கோப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கண் தேங்காய் ஒன்றை இறை கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார். கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுடியாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான். இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் அரக்கி மகிஷமுகி. மகிஷமுகி அரக்கர் குலத்தின் தலைவி. பார்வைக்கு மட்டுமல்ல, எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள். பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாக தோன்றினாள். அப்படிப்பட்ட அரக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது? காரணம், அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர். அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன். எனவே அதற்கு பழி தீர்க்க தன் பலத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். ஓம் பிரம்மதேவாய நமः. அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பறக்கும் நெருப்பின் நடுவிலிருந்து தவம் புரிந்தாள். அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது. அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அரக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி. அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார். மகிஷமுகியே, உன் கடும் தவத்தால் நான் மனம் நெகிழ்ந்தேன். கண் திற. வணங்குகிறேன் நான் முகனே. என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி. நல்லது மகிஷமுகி, உனக்கு வேண்டிய வரத்தை கேள். பிரம்மதேவனே, தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும். அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை. இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது. இறப்பு என்பது இயற்கையின் நியதி. ஆனால் உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன். நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன். பிரம்மதேவா, நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் எந்த விதமான நோயாலும் ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பஞ்சாச்சரத்தினாலான சிவனுடைய அம்சமும் அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும். நீ விரும்பிய வரத்தை உமக்கு அளிக்கிறேன் மகிஷமுகி. ஆயுஷ்மான் பவ. தன்னுடைய விதியை தானே நிர்ணயம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வதம் செய்ய தொடங்கினாள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த இடத்தில் இன்னொரு நிகழ்வை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு முறை இந்திரன் ஐராவதத்தின் மீது பவனி வரும்போது துர்வாச முனிவர் எதிர்பட்டார். தேவாதி தேவா, மகாவிஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி ஆசியுடன் அளித்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெறுவாயாக. இந்திரனோ வெகு அலட்சியமாக யானையின் மீது அமர்ந்தபடியே அந்த மலர் மாலையை ஐராவத யானையின் மத்தகத்தின் மீது வீசினார். ஐராவதமோ அவருக்கு மேல் திமிர் பிடித்ததாக இருந்தது. தன் தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை எடுத்து கீழே வீசி தன் முன்னங்கால்களால் அதை மிதித்து சிதைத்து சின்ன பின்னமாக்க செய்தது. என்ன காரியம் செய்தாய் இந்திரனே? இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதர்களைப் போலவே முதுமை அடைந்து அவதிப்படுவீர்கள். என் உடல், என் கைகள். மகரிஷியே, என்னை மன்னித்து விடுங்கள். என் அகந்தையால் தான் தன்னிலை மறந்து தவறிழைத்து விட்டேன். இதற்கு தாங்களே சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும். அகந்தையால் மதியிழந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய். சரி, போகட்டும். பார்க்கடலில் உள்ள அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இதற்கிடையில் மகிஷமுகி இந்திராதி தேவர்களுடன் சண்டையிட்டு இந்திரலோகத்தையும் கைப்பற்றிக் கொண்டார். இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் துர்வாசரின் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு நரை கூடி உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர். பரமேஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயமளியுங்கள். நடந்ததை எல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே. தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையால் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர்.
சக்கரதாரியே, இனி தங்களின் லீலையை தொடங்கலாம். அரக்கர்களின் பலவீனத்தை புரிந்து கொண்ட விஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். தன் பேரழகால் அரக்கர்களை மதிமயங்கச் செய்தார். அவர்களிடமிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பெறச் செய்தார். அழகிய மோகினியின் வரவே ஒரு புதிய அவதாரத்தின் நோக்கம்தான் என்பதை உணர்ந்திருந்த சிவபெருமான் மோகினியை நேரில் கண்டார். சிவ அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன்.